நிலக்கடலை, கடுகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, பொரி. இப்போ பொரி எடுத்துருக்கேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 4 கிளாஸ் பொரி. 1 கிளாஸ் 200 மில்லின்னு 4 கிளாஸ் பொரி எடுத்துருக்கேன். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே இதில் கடுகு, ஜீரகம் போடுங்க. இதில் கடுகு, ஜீரகம் பொரிஞ்சு வந்தது பிற்பாடு கருவேப்பிலையை போடுங்க. இதோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட வெங்காயத்தை சேர்த்துருங்க. நல்லா செவந்து வர மாதிரி கிளறுங்க. நல்லா செவந்து வரப்போ இதில் தக்காளியை சேர்த்துங்க. சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ பொட்டுக்கடலை போடுங்க. 2-3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. அதோட நிலக்கடலையும் சேர்த்து கிளறி விடுங்க. மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ அதில் பொரியை, கழுவி வச்சிருந்த பொரியை போட்டு நன்றாக கிளறுங்கள். தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சுவைக்காக லைட்டாக ஜீனி போட்டு விட்ருங்க. போட்டு நல்லா சூடு வரும் வரை
கிளறி கொண்டே இருங்க. மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கிளறி விடுங்க. இப்போ மகாராஷ்டிரா சுசிலா ரெடி. இதை வந்து சுசிலான்னு சொல்லுவாங்க. காலை டிஃபன் செய்கிறதுனால இதுக்கு வந்து சுசிலான்னு சொல்லுவாங்க. இது 2 பேர் அழகாக தாராளமாக சாப்பிட்லாம். சுசிலா ரெடி.